ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகி தோசை நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பு அளவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப்பு ரவை, 1/4 கப்பு அரிசி மாவு. நான் வீட்டில் இருக்க அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஒரு தாராளமாக நல்லா ஒரு சொம்பு தண்ணி கலந்து 2 டம்ளர் தண்ணி கலந்து நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் மூடி வச்சா கூட போதும். ரவை உருட்டும். இப்போ நம்ம ஊருக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா, துருவன இஞ்சி 1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ரவா தோசை மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கல் நல்லா காஞ்சிச்சு. இந்த மாதிரி டம்ளர் அல்லது பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு சுற்றிலும் வெளியிலேருந்து ஊற்றிக்கிட்டு வாங்க. இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்பரான மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ராகி தோசை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரவா தோசை மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு